அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரபிக்குமார். தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா தாக்குதல் நிலவரங்களுக்கான அப்டேட்டு உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3-4 இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதை ஒரு 150-200 அப்டேட்டுக்கு மேலே போயாச்சு. இப்போ நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக இவங்க ட்ரூ ப்ராமிஸ் 5ன்னு சொல்லிட்டு பேர் வைத்திருக்காங்க. அதனால் நம்ம இது இரண்டாவது அப்டேட்டாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்ன நடந்தது, லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனான் மீது உடனடியாக தாக்குதல் நிறுத்த வேண்டும் என்று ஈரான் ஏவுகணை தாக்குதலை துவங்கியது. பதிலுக்கு இஸ்ரேல் நடத்தியது. இதுவரை 3 வேவ் அனுப்பியிருக்காங்க. ஈரான் லெபனான் மீது 3 வேவ் அனுப்பியிருக்காங்க. இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 2 வேவுக்கு மேலே ஈரான் மீது நிகழ்த்தியிருக்காங்க. இடையில எமினி அவதிகள் ஐயா நானும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ், எங்களுக்கும் சேர்த்திக்கோங்க இந்த ஆட்டத்தில் அப்படின்னு அவங்களும் உள்ளே ஓடி வந்திருக்காங்க. கடந்த முறை எமினி யவுதிகள் கொஞ்சம் தள்ளி நின்று வரலாமா வேண்டாமான்னு பல நாளைக்கு அப்புறம் உள்ளே வந்தாங்க. பட் இந்த தடவை நாளே ஈரான் நடத்திய உடனே அப்படியே காத்திருந்த மாதிரி உள்ளே ஓடி வராங்க. உடனே அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி பல அதிர்புதிரி சம்பவங்களும் பல அதிரடி தாக்குதல்களை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மிக ஒரு முக்கியமான பதிவுங்க. ஜூன் 8ஆம் தேதியோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த யுத்தம் 100 நாள் கடந்து விட்டது. கரெக்டாக நீங்கள் 100வது நாள் அதுவுமா அதை இவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தாக்கல் நடத்துகிறாங்களா, இல்லை ஒரு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தாக்கல் நடத்துகிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கரெக்டாக 100வது நாள் இந்த தாக்குதலை மறுபடியும் தொடங்கியிருக்காங்க. பட் இந்த 100 நாள் தாக்குதலில் அந்த குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் இழக்காமல் உலகளாவிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தையும் அதிர்வலையும் ஏற்படுத்துகிறது. பொருளாதார நிலையில் நிறைய நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. சரி, அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறேன். பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7.8 ரிக்டர் அளவுகோலில் பூகம்பம் பதிவாயிருக்கு. அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு சைடில் ஒரு பக்கம் சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த பதிவில் டாவோ ஆக்சிடென்டல் மாகாணத்தில் தான் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு. அங்கே ஒரு தொடக்க பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் வெளியில் கிரவுண்டில் உட்கார வச்சுருக்காங்க. அங்கே உடனடியாக ஒட்டுமொத்த மாகாணத்துக்கும் ஒட்டுமொத்த பிலிப்பைன்ஸுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, சுனாமி வார்னிங். மக்கள் யார் சுனாமிலே கொஞ்சம் ஸ்விம்மிங் போட்டு நீந்துறவங்களாச்சு, அவங்க எப்போ சுனாமி வரும்னு சொல்லிட்டு உடனே கேமராலாம் கொண்டு போயிட்டு தயாராக வச்சுருக்காங்க. சுனாமியே வா, எங்ககிட்ட எங்கள் கேமராவில் கொஞ்சம் வாப்பா. நார்மலாகவே சுனாமியில் செல்ஃபி எடுக்கிற ஆளுங்கள் அங்கே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்வக்கோளாறுகள் நிறைய பேர் வீடியோ ஆடி சுனாமி வர நிறைய வீடியோ பதிவுகள் வந்தது. பட் அந்தளவுக்கு தாக்கியதானா இல்லை. ஜப்பானுக்குமே ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. சுனாமி தாக்குதலையும் தாண்டி இதுவரை ஒரு 70-80 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுமையான தகவல்கள் வரவில்லை. சப்போஸ் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். இது சைடில் ஏதாவது இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள், அதாவது பிலிப்பைன்ஸில் நடந்த பாதிப்புகளை ஒரு பக்கம் போகிறேன் நான். சரி, இந்த பக்கம் நம்ம யுத்த களத்துக்கு போகலாம். ஈரான் ஒரு 4 ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்தாங்க. அந்த ஏவுகணை ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்குள்ளே அவங்க நடத்தலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு இடத்துல நடத்தினாங்க. அங்கே ஒரு குடியிருப்பின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக பதிவுகளுமே வந்தது. அது ஒன்று. இரண்டாவது பதிவு எங்கே நடந்ததுன்னா, அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது, அந்த பீர்ஷாவான்னு சொல்லிட்டு கீழே அந்த பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த 2 தாக்குதல் தாண்டி மற்ற 2 தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் சொல்கிறாங்க. அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட ராக்கெட் கீழே விழுந்ததுமே பார்க்க முடிகிறது. இது ஃபர்ஸ்ட் வேவ் அட்டாக். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் அட்டாக்ல இவங்க மிசைல்ஸ் மட்டுமே பயன்படுத்தாமல் முதல் முறையாக அவங்க இந்த இன்பிட்வீன் கேப்பில், இந்த 100 நாள் கேப்பில் கொஞ்சம் கேப் கொடுத்தாங்கல்ல, ஜெட் பவர் ட்ரோனு ஒன்று பயன்படுத்தியது அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், இரண்டாவது வேவில் முதல் முறையாக ஜெட் பவர் ட்ரோன் கொஞ்சம் ட்ரையலுக்கு எடுத்திருக்காங்களாம். அதை அவங்க சக்ஸஸ் ரேஷியோ ரீச் ஆகிருக்குன்ற மாதிரி ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க. பட் இரண்டாவது தடவை அனுப்பும்போது தான் பென்குரியன் விமான நிலையமும் அப்புறம் நேவியத்தம் ஏர்பேஸ்ன்னு சொல்லிட்டு 2வது ஏர்பேஸு, அப்புறம் 3வது இடங்களில் அதிமுக்கிய இடங்களில் குறி வைத்திருக்காங்க.
உடனே மக்கள் ஷெல்டர்ஸுக்கு அடியில் போயிட்டாங்க, இடைமறித்து தாக்கல் நடத்திட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால் காலை முதலே இந்த தாக்குதல் தொடங்கிய முதலே ஒரு 7 மணி நேரம் பக்கம் வந்து தொடர்ந்து கேப் விட்டு மொத்தமாக வந்து ஒரு 4 வேவ் அனுப்பியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து. பட் இதில் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, எமினி ஹவுதிகள் உள்ள ஓடி வந்து தாக்கல் நடத்தினது தான். எமினி ஹவுதிகள் ஓடி வந்து உள்ள தாக்கல் நடத்தி என்ன சொன்னாங்கன்னா, இனி ஜியோனிஸ்ட் அதாவது இஸ்ரேல் அந்த செங்கடல் பகுதி வழியாக இருக்கு இல்லையா, அந்த செங்கடல் பகுதி வழியாக நாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம 2 விஷயத்தை பிரித்து பேசிடலாம். இதற்கு முன்பு நடந்த தாக்குதலில் ஹவுதிகள் உள்ள வரவே கிடையாது. ஒரு 48 நாள் யுத்தத்தில் 30 நாள், ஒரு மாதமே கழிஞ்சிருச்சு. ஒரு மாதம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரலாமா வேண்டாமான்னு பல கட்ட யோசனைகளுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த யுத்தத்தில் நுழைஞ்சாங்க. அவங்க நுழைஞ்சு கரெக்டாக 18 நாள் ஆச்சு. அந்த 18 நாள்லையுமே கூட பார்த்தோம்னா கரெக்டாக கவுண்டிங்கில் தான் அடித்தாங்க. ஒரு நாளைக்கு 2-3 கோட்டாவின் அடிப்படையில் அனுப்புனாங்க. பெருசாக இம்பேக்ட்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், காத்திருந்து டக்குன்னு அடிச்சிட்டாங்க. மெயினாக அவங்க 2 தரப்புலையும், ஈரான் தரப்புலையும் ஹவுதிகள் சொன்ன இந்த பிரதான விஷயம் என்ன அப்படின்னா, லெபனான் மீது நடத்தப்படுகிற மிக கொடூர தாக்குதலுக்கான பதிலடியாக நாங்கள் பார்க்குறோம். பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டா அவங்க வேலை என்ன, நிறுத்த வேண்டியது தானே. ஹிஸ்புல்லா இடையில நாங்கள் தாக்கல் நடத்தலன்னு சொன்னாங்களா இல்லையா, நீங்கள் நிறுத்திருக்கணுமா இல்லையா? ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஆக்கிரமிப்புகளை நடத்திட்டு இருக்கீங்க. சதன் லெபனான் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பு நடத்துறது மட்டும் இல்லாமல் பெய்ரூட் பகுதியிலையும் தாக்கல் நடத்திட்டு அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாங்கன்றாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் யார் தலையிடுறதுக்கு, நாங்களும் லெபனானும் பேசிக்கிறோம், நீங்கள் 3ஆம் தர நாடுகள், நீங்கள் ஓரமாக போங்கன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஒரு நாடு தாக்குவீங்க, ஆக்கிரமிப்பு நடத்துவீங்க, அவங்க ஏற்றுக்கணுமா, எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க இந்த தரப்புல இருந்து. அவங்க ஹிஸ்புல்லாவும் அவங்களுக்கு ஆதரவான தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. அதனால் இப்போ ஏமன் உள்ளே வந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து காட்ட விரும்புகிறேன். நான் இதுதான் ஆக்சுவலாக கிளைம் பண்ணபடி தாக்கல் நடந்திருக்கிறது. ஈரான்ல இருந்து 3 இடங்கள்லேருந்து தாக்கல்லாம் நடத்தியிருக்காங்க. ஒன்று தெஹ்ரான்ல இருந்து ஒரு பக்கமும், கீழே இஸ்பஹான் சைடில் இருந்து ஒன்றும், மேலே டெப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 இடத்துல இருந்து இஸ்ரேல் நோக்கி குறி வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் நோக்கி இவங்க என்ன, எமினி ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 ராக்கெட் ஏவி இருக்காங்க. இங்கே சவுதி அரேபியானுடைய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த 2 இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டில் சவுதி மீது கையை வச்சா பாகிஸ்தான் விடவே மாட்டாங்க. சாதாரண ஆளுங்களே கிடையாது அவங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, யாராவது சவுதி மீது தொட்ட நீங்கள் கெட்டீங்க, அந்த நிலைமையில தான் இருக்காங்க அவங்க. அதுவும் தடவை என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் தாக்கல் நடத்தும் போது கொஞ்சம் பாகிஸ்தான் சரியான அளவுக்கு பதிலடி கொடுக்கலன்ற மன வருத்தம் இருந்தது. அப்புறம் இந்த 48 நாள் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாவகாசமாக ஒரு 60ஆவது நாள் அப்போ போயிட்டு, தலைவரே என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா, இதுக்கப்புறம் உங்களை தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க, அணுகுண்டு ஒரு பக்கம் கடிச்சு வீசிடுறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் சவுதியை பாதுகாப்பதற்காக பாகிஸ்தானுடைய போர் விமானங்களும் பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு சாதனங்களும் பிரத்யோகமாக அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறது என்று பாகிஸ்தானுடைய ஊடகங்களும் சவுதியினுடைய ஊடகங்களும் மறுபடியும் பிரசிக்கிறாங்க. அதை உறுதி செய்கிறாங்க பாகிஸ்தான். இப்போ கரெக்டாக எமினி ஹவுதிகள் வர அடிச்சிட்டாங்க இப்போ சவுதி அரேபியாவை. இனி எமினி ஹவுதிகள் வந்து நாளைக்கு இருக்குமா அந்த நாடு, இல்லை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு முடிவு பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. என்ன நடக்க போகிறது தெரியல. கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க பாகிஸ்தான், ரொம்ப அவசரப்பட்டு எடுக்காதீங்க, கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கண்ட்ரோல் பண்ணுங்க, ஏன்னா சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ அடுத்த பென்கீர் வேறு, அவரு ஒரு பக்கம், அவருலாம் வசனத்திலே பயங்கரமாக கத்துற ஆள் அவர். அவ்வளோதான், ஈரான் எதிரிகள், எனிமிகள், தீவிரவாதிகள் எங்கள் மீது தாக்கல் நடத்தி விட்டார்கள், இனி தெஹ்ரான் பற்றி எறிய வேண்டும், தெஹ்ரான் அழிய வேண்டும், தாக்குதலை தொடங்குங்கள், இனியும் பொறுமை காக்க வேண்டாம்னு அவரு. இந்த பக்கம் கேலிபஃப் யாரு, ஈரானுடைய ஸ்பீக்கர், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எதிரிகள் சமாதானத்தை விரும்பவில்லை, அதிகாரத்தின் மொழியில் பேசுகின்றனர், அதனால் எதிரிகளை தண்டிப்பதில் ஈரான் படைகள் உறுதியுடன் இருக்கிறது, அந்த அதிகார தோனியை உடைத்தெறிவதுதான் எங்களுடைய வேலையை, தாக்குதல் நடத்துங்கள் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு ஆக்ரோஷத்தை பார்க்க முடிகிறது. இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, பெனட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மக்களை காக்க தவறுகிறது ஆளுகின்ற அரசாங்கம், என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய் அதை கேட்ச் பிடிக்கூடாதா, மேலே பறந்துட்டு இருக்கும்போது ராக்கெட்டை கேட்ச் பிடிச்சிட்டு தூக்கி வீசக்கூடாதா,
என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒன்றும் செக்யூரிட்டி கேரண்டி ஒன்றுமே இல்லைன்றாங்க. இந்த சமயத்தில் ஈரானுடைய ஹேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, 2 இடத்துல சைபர் அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஒன்று இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மீதும், இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விமான நிலையங்கள் மீதும். அதாவது ஹேண்டலா இன்வைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹேக்கர்ஸ் பேர். இனி ஐடிஎஃப்னுடைய ஒவ்வொரு தண்டவாளத்தை எல்லாம் நாங்கள் வெளியிட போகிறோம், டோட்டலாகவே முடக்க போகிறோம், அவங்க செயல்படுத்த முடியாத அளவுக்கு முடக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள அடக்கிறாங்களா தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்தாங்களாம், தலைவரே கொஞ்சம் பொறுமையாரு கொட்டசாமி அப்படின்னு சொன்னதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தாக்குதலில் அமெரிக்கா இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் பேச்சுவார்த்தை ரொம்ப சிறப்பாக போயிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலுமே இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ்னுடைய தலைவர், அவங்க இராணுவத்தினுடைய தலைவர், கரெக்டாக வான்படை, தரைப்படை, கப்பல் படை எல்லாமே ஒன்றா உட்காந்து ஒரு இடத்துல தாக்குதலை முழுமையாக பார்க்குறாங்க. இவங்க 3 வேவ் ஆஃப் அட்டாக் நடத்துகிறாங்க. பென்குரியன்லேருந்து அடுத்தடுத்த போர் விமானங்கள் கிளம்புது. வழக்கமாக நம்ம எப்படி பார்க்கலான்னா, இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கல் நடத்தினா மேலே ரீஃபியூலிங் ஏர் டேங்கர் அமெரிக்கா ரீஃபியூல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வரலன்றாங்க. அமெரிக்கா விரும்பலை. ஏன்னா அந்த உலகத்தில் சமாதானத்தை படைக்க வேண்டும், சமாதானம் மட்டுமே எங்களுடைய முழுமையான நோக்கம், தலைவர் எப்பாடுபட்டாவது அமைதியின் குரலிலே சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்று விடுவார், ஆனால் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் அப்படி என்று தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அமெரிக்கா தான் சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கலன்னு சொன்னாங்களோ ஃபர்ஸ்ட் நேரம் என்ன பண்ணிட்டாங்க, கருண் பெட்ரோ கெமிக்கல் அங்கே அடிக்கிறாங்க. அது பெட்ரோ கெமிக்கல் அடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மிக முக்கியமான 3 வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள், டெப்ரீஸ், இஸ்ஃபஹான், இவங்க எங்கிருந்து ஏவுனாங்களோ அந்த இடத்துல வான் தடுப்பு சாதனங்கள் இருந்ததாகவும் அந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் இடைமறித்து அடிச்சுட்டு கரெக்டாக எங்கள் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட். 3 வேவ் ஆஃப் அட்டாக். இந்த 3 வேவ் ஆஃப் அட்டாக்ல நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இடையில ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஈரான் தாக்குதல் நடத்தினா அப்படின்னா நேரடியாக இஸ்ரேலில் ரீச் எல்லாம் ஆகாது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் போய் அட்டாக் பண்ணி தடுக்கும். அப்புறம் ஜோர்டனில் இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் போய் அட்டாக் பண்ணி தடுக்கும். அது இல்லாமல் அங்கே சென்ட்ரலில் அங்கே போர் கப்பல்கள் இருக்குது. அப்புறம் இஸ்ரேலுக்கு பின்னாடி டெஸ்ட்ராயர் கப்பல் இருக்குது. இதில் ஜோர்டனில் இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனம் அடித்து அழிக்கும் போது ஒன்று ஆச்சுன்னா ஜோர்டனில் இருக்கக்கூடிய விழுந்ததா சொல்கிறாங்க. மேபி இது எமினி அவுதிகள் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அவங்க மேபி தாக்கல் நடத்துனதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெப்ரீஸ், அந்த உதிரி பாகங்கள் விழுந்ததுல யாரோ ஒருத்தர் லைட்டாக படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் இந்த இடத்தெல்லாம் அடிச்சிட்டிங்கல்ல, அதனால தான் உங்கள் நேவியத்தம் ஏர்பேஸை நாங்கள் குறி வச்சோம். இதுக்கு பேர் ஆப்ரேஷன் நசர். அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 5 வேற, ஆப்ரேஷன் நசர் வேற. ஆப்ரேஷன் நசர் அப்படின்னா இந்த இடையில ஒரு 4 அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த அட்டாக்கு நாங்கள் கொடுக்குற பதிலடிகள் அப்படின்ட்டாங்க. சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்க, அவங்களோட சிவில் டிஃபென்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லிட்டாங்க. சிவிலியன்ஸ் கொஞ்சம் மெசேஜை வாட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க, கொஞ்சம் சூதானமாக இருங்க, ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா உள்ள ஓடி போய் கொஞ்சம் தற்காப்புக்காக கொஞ்சம் இருந்துக்கோங்கன்றாங்க. சவுதி அரேபியாவில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பக்கத்தில் சதன் ஏமன் சொல்லுவாங்க, அங்கே ஒரு போராட்டம், கடுமையான ஒரு போராட்டம் நேற்று காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏமன் முழுவதும் சவுதியினுடைய பேக்டு ஃபோர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது எஸ்டிசின்னு சொல்லுவாங்க, சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில்னுவாங்க. இதற்கு முன்பு யுஏயினுடைய பேக்டு ஃபோர்ஸ் இருந்தது, ஃபுல்லாக அடித்து துரத்திட்டாங்க. அவங்கள ஒரு 4 நாளில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ புதிய அரசாங்கம் எங்களுக்கு போதிய நிலைப்பாடு இல்லைன்னு ஒரு குரூப் போராடுறாங்க. அந்த குரூப்புக்கு எமினிய அவதிகள் உதவி செய்கிறாங்க. அதனால தான் எமினிய அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ இமீடியட்டாக உள்ள நுழைஞ்சு அடிக்க முடியுமோ உடனே கலந்துக்கிட்டாங்க இந்த யுத்தத்தில். ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க சவுதி. ஏன்னா அவங்க இந்த இன்டர்னல் ட்ரிஃப்ட், இந்த பிளவு இருக்கு இல்லையா, அதாவது ஏமனுக்குள்ளார இந்த யுஏ பேக்டு ஃபோர்ஸும் எஸ்டிசிக்கும் ஒரு சில சண்டை வருது இல்லை. அப்போ அவதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடைப்பட்ட குழுக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்ற மாதிரி சொன்னாங்களாம். அதனால அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே போல் ஈராக்கில் மொத்தம் ஒரு 20 குரூப் இருக்கு.
இந்த 20 ரெசிஸ்டன்ஸ் குரூப்புக்கு என்னன்னா ஈரானுடைய ஆதரவை பெற்று ஈரானிடம் ஆயுதங்களை வாங்கி இடையில தாக்கல் நடத்தக்கூடிய குரூப்ஸ். இவங்க இன்னைக்கு காலையில் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் கோட்டசாமிங்களே எழுந்திரிச்சிருங்க, நம்மளுக்கு வேலை வந்துருச்சு, இந்த தடவைலாம் நம்ம தட்டி எந்திர வேண்டியதான். லாஸ்ட் டைம் சும்மா அப்படியே பயந்து அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இருந்தோம், இந்த தடவைலாம் அடித்து பிரித்து மேய வேண்டியதான்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு வேவ் நாளைக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா எங்களுடைய தாக்குதலாம் நீங்கள் அன்இமேஜினபிள் அப்படின்றாங்க. அந்த ஈராக்குடைய ரெசிஸ்டன்ஸ் குரூப் கூடிய விரைவில் இன்று இரவுக்குள்ளே கலந்துக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனி ஜியோனிஸ்ட் மட்டும் இல்லை, அமெரிக்காவோட நிலைகளையும் நாங்கள் அடிக்க போகிறோம், அமெரிக்காவோட நிலைகள் எங்களை சுற்றி ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ உங்களுக்கு தோணும், ஏன்னா எப்போ அமெரிக்கா தான் தாக்கல் நடத்தலையே, அவங்க மீது தாக்கல் நடத்துவாங்கன்னா அதே கேள்வி தான் அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அப்போ அமெரிக்காவில் தாக்கல் நடத்தலைன்னு சொன்னாங்களே, அவங்க ஏதோ தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் நகி அவங்க அமெரிக்காவும் கலந்துக்கிட்டாங்க, அமெரிக்காவும் இணைந்து தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அவங்கள மற்றவங்கள வேணால் ஏமாற்றலாம், எங்களை ஏமாற்ற முடியாது. தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுடன் கோஆர்டினேட் பண்ணதுனால தான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு எதிரிகள் எல்லாம் ஒன்று தான், அவங்க விலகி இருந்தால் கூட நாங்களாம் விலகி இருக்க மாட்டோம், நிச்சயமாக அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஈரானுடைய பங்காளிகள் சற்று பதற்றமாக இருக்காங்க. குவைத் மீதி எல்லா நாடுகளுமே வந்து பதற்றமாக இருக்காங்க. எந்த நேரத்துலையும் தாக்குதல்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது கொஞ்சம் பதற்றம் தான். அதனால் இந்தியர்கள் மற்ற எந்த நாடு பிரஜைகளாக இருந்தாலும் குறிப்பாக இந்தியர்கள் உடனடியாக இஸ்ரேல் ஈரான் இடையே நடக்கிற யுத்தத்தில் ஈரானை விட்டு வெளியேறுங்கள்ன்றாங்க. இந்த 100 நாளில் இன்னுமா வெளியேறாமல் இருக்கிறாங்க அவங்க ஈரானை விட்டு. யுத்தம் 48 நாள் முடிஞ்சு முழுமையான பேச்சுவார்த்தை இல்லை, இடையில இதுவும் அதுவும் தான் இருந்தது. 100 நாள் அங்கேயே இருக்காங்க, தெரியல. ஆனால் இருக்கிறத சீக்கிரமாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள். இது தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இமாம் காமேனி அண்ட் மெஹ்ராபாத் ஏர்போர்ட்டு, அப்புறம் டெப்ரீஸில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு, இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வேவுக்கான அட்டாக் வந்து மேபி இது 5வது வேவுக்கான அட்டாக்கான்னு தெரியல, பார்க்கலாம். உங்களுக்கு கவுண்டிங் அவங்க சொல்லுவாங்க, இந்த இரவு எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, அப்போ உங்ககிட்ட நான் படிக்கிறேன். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பேசிடலாம். இந்த யுத்த காலத்தினால ஒரு பெரிய லாஸ், ஏசிய பங்கு சந்தைகள் வந்து ஜப்பான் 61.6 ட்ரில்லியன் அளவுக்கு எரேஸ்டு அவங்க நாணயத்தில். சவுத் கொரியா 556 ட்ரில்லியன் பக்கம் வைப்ட் அவுட், கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு, எல்லா ஷேராக அடி. தைவான், சீனா,